நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள மடங்களில் தக்கார் நியமனத்தை எதிர்த்து நித்யானந்தா தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள 4 மடங்களின் மடாதிபதியாக நித்யானந்தாவை நியமித்து மடாதிபதி ஆத்மானந்தா அறிவித்தார். இதற்கிடையே பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த 4 மடங்களையும் நிர்வகிக்க தக்கார் நியமித்து இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா சார்பில் உமாதேவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தபோது உமாதேவிக்கு வழங்கப்பட்டுள்ள பொது அதிகார பத்திரத்தின் மீது சந்தேகம் உள்ளதால் நித்யானந்தாவிடம் விசாரணை நடத்த ஆஜராகும்படி கூறினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு நித்யானந்தா இந்தியாவில் இல்லை என்றும் அவர் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியும் அல்ல என்றும் தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதி நித்யானந்தா காணொலி மூலமாவது ஆஜராக கூறுமாறு தெரிவித்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தக்கார் நியமனம் தொடர்பாக அரசு பிறப்பித்த உத்தரவில் தலையிட முடியாது என கூறி மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். மேலும் நித்யானந்தாவின் ஆன்மீக உரைகள் சிறப்பானவை என்றும் அவரது கதவை திற காற்று வரட்டும் என்கிற தொடரில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளன என்றும் கருத்து தெரிவித்தார்.